காலேபுக்கு சொன்னார். 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, யார் செத்தாலும் நீ சாக மாட்டப்பா, ஏன்னா உனக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுத்துறேன், அந்த மலை நாட்டை நீ பார்ப்ப, அதான் உனக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு மோசையை கொண்டு சொன்ன வார்த்தை எல்லாம் பல ஆண்டு ஊடு போச்சு. 85 வயசு 85 வயசுல பேசுறாரு. அன்னைக்கே சொன்னாரு ஆண்டவர் மோசையை கொண்டு, அதனால சொன்னபடியே என்ன உயிரோடு கூட காத்திருக்கிறாரு, அந்த இடத்த தருவேன்னாரு. இப்ப கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னா, எனக்கு கொடுங்க, நான் அங்க போய் மடை போடுறேன். அப்படி சொல்லலங்க. அப்படிதான் சொன்னாரு. அன்றைக்கு அவர் சொல்லும் போது என்ன பலன் இருந்ததோ இன்றைக்கும் அதே பலன் இருக்கிறது. என்னை உயிரோடு காத்தது மாத்திரம் அல்ல, எனக்கு தேவையான பலனை என் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை நான் அனுபவிப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன், அதை நான் காண்பேன், என் சந்ததி அனுபவிக்கும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் ஒரு விசுவாசம் இருப்பதாக. என் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீ காண்பாய் என்று எதை சொன்னாரோ அதை நான் காணும்படிக்கு நடத்துகிற தேவன். நீ செய்வாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டு செய்ய என் தேவன் வல்லவராக இருப்பார். நீ முடிப்பாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டு முடிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ துவங்குவாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டே துவங்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொன்னாரு இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை அவர் கைவிட மாட்டார். என்னை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.